குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. இப்போ சமீபத்தில் கூட வந்த வெள்ளத்தில் பனையூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் அவர்கள் நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாநாடு அறிவித்து கொள்கை அறிவித்ததுக்கு அப்புறமும் இன்னுமே களத்தில் விஜய் வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. கவர்மெண்ட் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு ஹாலில் எல்லாரையும் கூட்டி வச்சு கொடுக்குறதுன்றது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ சீஃப் மினிஸ்டரே நேராக போய் அவரே களத்தில் போய் இறங்கி அவரே கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இவர் களத்துக்கே போகாமல் அந்த பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்கறதுன்றது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய் அவர்கள் இந்த நிவாரணப் பொருட்கள் கொடுக்காம கட்சியினர் மூலமா கொடுத்தாலும் இந்த விமர்சனம் வரும்ல. அவங்க கட்சிக்காரங்க நிறைய இடத்துல கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க விஜய் அவர்கள் நேரா கொடுக்கலனாலும் இந்த விமர்சனம் வரும். நான் என்ன சொல்றேன், நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவங்க கிட்ட நீங்க நேரடியாகவே கேட்கறது எப்படி இருக்கும், நீங்க கூப்பிட்டு கேட்கறது எப்படி இருக்கும், அவங்க ஏற்கனவே ஒரு சோதனையில் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எப்படி இருக்கும். அதனால ஒரு எதிர்கட்சிகள் நேராக போய் பாதிப்பான இடத்துல நேராக போய் பார்க்கறது தான் பெட்டரான ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து. இருமா இன்னைக்கு நேத்திக்கா சார் அம்பேத்கரை ஏற்றுக்கிறார். அவர் 30 வருஷமா அதுக்காக தான் சார் குரல் கொடுத்துருக்காரு. அவர் அம்பேத்கரோட வாய்ஸ் தான் இருக்காரு அவர். அதனால இவர் இப்போதான் வந்திருக்காரு. இவரை வச்சுட்டு அங்கே ஆதரவு வரைஞ்சுனா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தாரு. அது திரும்ப புரிஞ்சுன்னா அதை கட் பண்ணிட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. திரும்ப புக்கை வாங்குறாரு, விஜய் ரிலீஸ் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கை முழுக்க அம்பேத்கருக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிற திருமாவுக்கு விஜய் விழாவில் கலந்துட்டு தான் அம்பேத்கர் புகழப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. 30-35 வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. விஜயோட விழாவில் திரும்ப கலந்துக்கிறதுனால அவருக்கு என்ன தகுதி குறைச்சல் ஆக போகுது? எதுக்கு சார் கலந்துக்கணும்? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி, அந்த கட்சியை எடுத்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. உங்கள் விழாவில் எதுக்கு சார் கலந்துக்கணும்? ஏன் கலந்துக்கணும்? இங்கே இது அரசியல் அந்த காலம் மாதிரி இந்த காலத்தில் இல்லை சார். 60 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட 1 மாதங்கள் நிறைவடைந்தது சார். பல்வேறு விதமான விமர்சனங்கள் என்ன வருதுன்னா, இப்போ சமீபத்தில் கூட வந்த வெள்ளத்தில் பனையூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் அவர்கள் நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாநாடு அறிவித்து கொள்கை அறிவித்ததுக்கு அப்புறமும் இன்னுமே களத்தில் விஜய் வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த மாதிரியான ஒரு பேரிடர் போதெல்லாம் ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நேராக மக்களை பார்த்து ஒரு அனுதாபம் தெரிவித்து நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுக்கறது தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா எதுக்காக போய் பார்க்குறாங்கன்னா, நாங்களும் உங்கள் கூட இருக்கோம், இந்த மாதிரியான ஒரு சோதனையான ஒரு நேரத்தில் நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக போவோம். கவர்மெண்ட்டும் போகும். கவர்மெண்ட்டு சீஃப் மினிஸ்டர், அது முக்கிய அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாருமே அவங்களும் போவாங்க. இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு ஹாலில் எல்லாரையும் கூட்டி வச்சு கொடுக்குறதுன்றது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு 1000 பேர் கொடுப்பாரு, 2000 பேருக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் ஆனால் இப்போ சீஃப் மினிஸ்டரே நேராக போய் அவரே களத்தில் போய் இறங்கி அவரே கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இவர் களத்துக்கே போகாமல் அந்த பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குறதுன்றது. அது ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள நீங்கள் அவங்க ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பாதிப்போட இம்பேக்ட் தெரியும் என்னன்ட்டு, எப்படி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு 300 பேரை கூப்பிட்டு கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. அந்த 300 பேர் யாராக இருப்பாங்க? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. பயனாளிகள் யாராக இருப்பாங்க? மக்கள் யாராக இருப்பாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் அவங்க கூப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதவங்கெல்லாம் கூட பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போது அவங்கள நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பை இழந்துடுறீங்க ஆக்சுவலாக. ஏன்னா நிச்சயமாக உங்கள் கட்சி ஆட்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு வருவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அவங்க தெரியாதவங்களாம் கூப்பிட்டே வர மாட்டாங்க. அந்த ஏரியாவில் அவங்க கட்சி ஆளுங்க யாருங்க இருக்காங்களோ அதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்படி கூப்பிட்டு வர ஆளுங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ன சொல்கிறீங்க? நான் போனால் ஒரு பெரிய கூட்டம் கூட்டிடும் அப்படின்னு. சீமான் அவர்களும் அதை தான் குறிப்பிட்டிருந்தார். சீமானை தேவையில்லாமல் விஜய் ஏதோ சப்போர்ட் பண்ணணும்னு பேசுகிறாரு. ஆக்சுவலாக அவரே போய் பார்க்காத இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா, இவர் கொடுத்தது நல்ல விஷயம், அது பாராட்டுறோம். பட் அதை நீங்கள் கொடுக்கறது மக்கள் எங்கே பாதிச்சாங்களோ அந்த இடத்துல போய் கொடுக்கணும். நீங்கள் அது சொல்கிற காரணமும் ஏற்றுக்க முடியல. இல்லை சார், இப்போது அவர் அரசியலுக்கு வந்தாலுமே இன்னும் ஒரு படம் இருக்கிறதுனால இப்போ அவர் வந்தாருன்னா
அவர் வந்து நிவாரணம் கொடுக்கறதுன்றதை தாண்டி அதையும் தாண்டி சில போலீஸுகள் வந்து பாதுகாப்பு கொடுக்குற பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாமே கருத்தில் கொண்டு தான் அவர் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எம்ஜிஆர் கூட அரசியல் தலைவர் தான், சினிமா நடிகர் தான். அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போக தானே செய்கிறாரு, போய் பார்க்க தானே செய்கிறாரு. மக்கள் கூட்டம் கூட தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் வந்து தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சொல்லும்போது பாதிக்கப்பட்ட அந்த குண்டடிப்பட்டி இறந்து போது யாருக்கும் தெரியாமல் தான் போயிட்டு வந்தாங்க. சரியா கள்ளச்சாராயத்துக்கு ஏன் போனீங்க? கள்ளக்குறிச்சிக்கு போனீங்கல்ல, நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கல்ல, ஆஸ்பத்திரிலாம் போய் பார்க்குறீங்கல்ல. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அப்போ நீங்கள் கட்சி கூட ஆரம்பிக்கல, அப்போது மாநாடெல்லாம் கூட நடத்தலாம், அதுக்கு முன்னாடி ஆக்டிவாக இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து சரி நாளைக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக மாட்டீங்களா? வீடியோ கான்ஃபரன்சிங்களே பேசுவீங்களா? அப்போ உங்களுக்கு மக்கள் கூட்டம் வேணும் இல்லை? அப்போ உங்களுக்கு மக்கள் கூட்டம் வரணும், எல்லாம் வரணும். ஆனால் இப்போ நான் போனால் மக்கள் கூட்டம், அப்போ நீங்கள் ஆக்டராக தானே இருக்கீங்க. ஆனால் சார், அரசியல்வாதிகளுக்கு இந்த விமர்சனம் இருக்கும்ல, தேர்தல் அப்போ மட்டும்தான் நீங்கள் வரீங்களே தவிர மக்களை பார்க்கறதுக்கு மற்ற இடத்துல வரலன்னு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஏன்பா நாங்கள் பாதிக்கப்பட்ட போது நீ வந்து கூப்பிட்டு கொடுத்து எங்கேயே வந்து பார்க்கல, இப்போ மட்டும் ஏன் வரேன்னு கேட்க மாட்டாங்களா? ஓட்டு கேட்கும் போது ஏன் வரேன்னு கேட்க மாட்டாங்களா? இப்போ ஒரு நடிகன் எப்போவுமே நடிகன் தான் சார், அவன் ஆயுள் வரையும் நடிகன் தான். அவன் வந்து இப்போ நடிக்கிறது நிறுத்திட்டான்றதுலே நடிகன் இல்லை, அந்த ரசிகர்கள் இருக்க தானே செய்வாங்க. அந்த ரசிகர்கள் தானே தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ போனால் மட்டும் கூட்டம் வராது, எப்போ போனாலுமே கூட்டம் வரதான் செய்யும். அதனால் கூட்டம் வர்றது வருன்ற ஒரு காரணத்தினால நீங்கள் போகிற அவாய்ட் பண்ணது வந்து ஒரு அரசியல் தலைவராக மாறி இருக்கிற இந்த சூழலில் இது சரியான விஷயம் கிடையாது. தனி சார், இப்போ ஒரு மாதம் ஆச்சு மாநாடு நடத்தி, இன்னும் வந்து பொது பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடலை அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அதானியோட விவகாரமும் வந்தது, அதை பற்றியும் வந்து விஜய் அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கல. ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்களை பேசாருன்னு பொழுது இன்னும் கள அரசியலை நோக்கி அவங்க எப்போ தான் வருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அவங்க வந்து தங்களுடைய அடிப்படை கட்டுமானங்கள் போன்ற விஷயங்களை பலப்படுத்துறதுல ரொம்ப அதில் ஏதோ தீவிரமாக இருக்காங்க போல் இருக்கு. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக வந்து இறங்காது இருக்காங்க. இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு படத்தில் நடிக்கிற விஷயங்கள் இருக்கனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரோ இல்லையோ. பட் ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பேரிடர்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். விஜய் வந்திருக்கணும்ன்றீங்களா? களத்துக்கு வந்திருக்கணும், வந்து அவர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர் நிவாரணம் அங்கேயே கொடுத்துருக்கணும். அதுக்கு என்னங்க போலீஸ் வந்து ரெகுலேட் பண்ண தானே இருக்காங்க. போலீஸோட அசிஸ்டன்ஸ் கேட்டால், உதவி கேட்டால் அவங்க பண்ண போகிறாங்க. நீங்கள் மக்களுக்கு உதவி பண்ண தானே போகிறீங்க. ஆனால் அந்த மாநாட்டிலே ஒரு விஷயம் சொல்லியிருந்தால சார், நான் வந்து எல்லா அரசியல்வாதி மாதிரியும் கிடையாது, நான் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் கொடுக்குறேன், அந்த மாதிரி இதை எடுத்துக்க வேண்டாமா? ஏங்க, வித்தியாசம் கொடுக்கறதுன்றதுனால வந்து வித்தியாசம் கொடுக்கறதுக்கும் நீங்கள் மக்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசமான அரசியல்ன்றது இது வந்து வித்தியாசமான அரசியல் அந்த இதுக்குள்ள. நான் இப்போ விஜய் அவர்கள் இந்த நிவாரணப் பொருட்கள் கொடுக்காம கட்சியினர் மூலமா கொடுத்தாலும் இந்த விமர்சனம் வரும்ல. அவங்க கட்சிக்காரங்க நிறைய இடத்துல கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க விஜய் அவர்கள் நேரா கொடுக்கலனாலும் இந்த விமர்சனம் வரும். நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து நேரில் போய் கொடுத்தா அந்த பிரச்சனை வராதுன்றேன். நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாகவே கேட்குறது எப்படி இருக்கும், நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்து கேட்குறது எப்படி இருக்கும், அவங்க ஏற்கனவே ஒரு சோதனையில் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எப்படி இருக்கும். அதனால் வந்து ஒரு எதிர்கட்சிகள் வந்து நேராக போய் பாதிப்பான இடத்துல நேராக போய் பார்க்குறது தான் பெட்டரான ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து. அதை அவர் செஞ்சுருக்கலாம். இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து சினிமா நடிகர் மட்டும் இல்லைங்க, 50% சினிமா நடிகர்னா 50% அரசியல்லையும் வந்துட்டீங்க நீங்கள். அதனால் வந்து இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா போய் பார்க்கல, எவ்வளோ இடத்துல அவங்களும் பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் பார்க்க தான் செய்கிறாங்க. எல்லாமே ஒரு பாதுகாப்பு நீங்கள் கேட்டுட்டு ஒரு முறைப்படி போனீங்கன்னா நீங்கள் பார்க்க தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் போகிறத யாராவது தடுக்க போகிறாங்களா? நான் யாரும் தடுக்க போகிறதில்ல. இது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நான் போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னா போலீஸ் கொடுக்க போகிறாங்க. அதனால் எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் வந்து அவர் பார்த்துருக்கணும். இது மாதிரி கூப்பிட்டு கொடுத்தது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது என்பது என் கருத்து. சரி, தாண்டி டிசம்பர் 6ஆம் தேதி அன்றைக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவை திறக்கிறாங்க. விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவருடைய நிறுவனம் தான். ஸோ அதில் திருமா விஜய் அவர்கள் ஒரே மேடையில் சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் திருமா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை வந்து வரல. ஸோ இது எப்படி பார்க்கறது, திருமா அவர்கள் வந்து கூட்டணிக்காக வந்து இந்த ஒரு விழாவை வந்து புறக்கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் மது ஒழிப்பு மாநாடு நடந்ததுலேருந்தே இந்த பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு சார். அதிமுக அழைப்பு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலினை போய் பார்த்தாரு, அந்த விஷயமே வேறு மாதிரி போயிடுது. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அதில் கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா பல ட்வீட்லாம் போட்டார். உதயநிதி 4 வருஷத்தில் டெப்டி சிஎம் ஆகும்போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதெல்லாம் கேட்டார். அதிகாரத்தில் பங்குன்றது வந்து எங்களுடைய ஸ்டாண்டு, ஆதிகாலத்து ஸ்டாண்டு அப்படின்னாரு. அதெல்லாம் கரெக்டு தான், அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் விஜய்க்கு வந்து இவர் பதில் சொல்லிட்டார். அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற விஷயத்தில் விஜய்க்கு வந்து திரும்ப பதில் சொல்லிட்டார். நீங்கள் ஆட்சிக்கே வரப்போகிறதில்ல 26ல், அவர் நீங்கள் சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது, இது திமுகவோ அதிமுகவோ சொன்னால் தான் அதில் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டார். அதனால் ரெண்டாவது வந்து வன்னியரசு ஒரு விசிகா அவர் துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், அவர் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஒரு கையில் அரசியல் சட்டம், இன்னொரு கையில் பகவத்கீதையை வச்சு நீங்கள்
சமரச பாயசம் கொடுக்குற இடத்துல வந்து எங்கள் தலைவர் வரமாட்டேன்னு சொன்னது சரியான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே அவர் வந்து மாநாட்டில் பேசும்போது பாயசம் பாயசம்லாம் சொல்கிறாங்கன்னு பாஜக எதிர்ப்பை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசினார். அதுக்கு தான் நீங்கள் ஒரு கையில் அரசியல் சட்டம், ஒரு கையில் வந்து நீங்கள் இதை வச்சுருக்கீங்க, பகவத்கீதையை வச்சுட்டு நீங்கள் சமரச பாயசம் கொடுக்குறீங்க. இதை வந்து எங்கள் தலைவர் வந்து இதுக்கு உடன்படலை, அதனால் அவர் கலந்துக்கல. விஜயோடைய கொள்கையில் முரண்பாடுன்றது வேற, ஒரே மேடையில் பகிர்ந்துக்கிறதுனால விஜயோட கொள்கையை திரும்ப ஏற்றுப்பார்னு அர்த்தமா? சார், தமிழ்நாட்டு அரசியல் வந்து எல்லாமே அப்படி தான் சார். நீங்கள் வந்து திருமண விழா, துக்க விழா, இது எந்த விழாவில் நீங்கள் 2 எதிர் முகாமில் அரசியல் தலைவர் கலந்துட்டாலுமே அது பலவிதமான. ஆனால் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரம் வந்து கொஞ்சம் மேம்படுத்திருக்குன்னு தானே எல்லாருமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ திரும்பவும் வந்து ஒரு அரசியல் தீண்டாமையை வந்து கடைப்பிடிக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை வந்து எப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேறு வடிவம் பெறுதுன்னா, எதுக்காக விஜய் கடத்துக்கு வந்திருக்காரு? அது ஸ்டாலினோட பார்வையில் பாருங்கள். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கலாம் திமுகவை அழிக்கணும்னு தான் வராங்கன்னு சொல்கிறாருல்ல. அப்போ திமுக அழிக்கணுன்ற நோக்கத்தில் தான் வந்திருக்காரு. ஸோ அப்படி வரும்போது அந்த கூட்டத்தில் போய் ஒரு கலந்துனா எப்படி இருக்கும்? அது வந்து அம்பேத்கர் விழா தான், எல்லாம் கரெக்டு. அம்பேத்கர் வந்து விஜயும் ஏற்றுக்கிறாரு, திருமாவும் ஏற்றுக்கிறாரும் பொழுது இது ஒரு பொது விஷயமா பார்க்கப்படாது இல்லையா? திரும்ப இன்னைக்கு நேத்திக்கா சார் அம்பேத்கரை ஏற்றுக்கிறாரு? அவர் 30 வருஷமா அதுக்காக தான் சார் குரல் கொடுத்துருக்காரு. அவர் அம்பேத்கரோட வாய்ஸ் தான் இருக்காரு அவர். அதனால் இவர் இப்போ தான் வந்திருக்காரு. இவரை வச்சுட்டு அங்கே ஆதரவு அர்ஜுனா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தாரு. அது திரும்ப புரிஞ்சுட்டு அதை கட் பண்ணிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குறதுக்கு ஆதரவு அர்ஜுனா வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவருக்கு என்ன அசைன்மெண்ட்டோ யார் கொடுத்தாங்களோ தெரியாது, அது ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, அது ஒர்க் அவுட் ஆகலை. அவரோட பேரையே போடல இன்விடேஷனில். அவங்க விசிகாவோட டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி தானே, அப்படி போடவே இல்லையா அந்த இன்விடேஷனில். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தானே போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து அவருக்கே திருமாவுக்கே இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் ஒரு வெற்றியை பார்க்குற கூட்டணியில் இருக்கும்பொழுது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை வந்து இதை விரும்பாதுன்னு தெரிஞ்ச பிறகு திமுக தரப்பு வந்து ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு திருமாவுக்கு. நிர்பந்தம் வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். வெளிப்படையாக எந்த நிர்பந்தம் வந்த மாதிரி தெரியல. இவராக வந்து புரிஞ்சுட்டு இருப்பார், நம்ம இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க திமுக கூட்டணியில், நம்ம எதுக்கு இதை போகணும், நம்ம இதை அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. ஏன் கேட்குறாங்க சார், அந்த மது ஒழிப்பு மாநாடு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான், நீங்கள் சொன்ன அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு அப்புறமா திரும்ப அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்றது வந்து நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கோம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ நிர்பந்தத்தை வந்து அங்கே ஏற்படுத்துறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கோம் மட்டும் சொல்ல, அந்த கூட்டணி உருவாக்கினதுல பங்கு வேற இருக்குன்றார் அவரு. அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் போய் அந்த விழாவில் கலந்துக்கலாமா? அதனால மறைமுகமா ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க திருமாவுக்கு. நிர்பந்தம் யாருமே ஏற்படுத்தலை. அந்த நிர்பந்தத்தை அவர் முதலே அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதை கொஞ்சம் வளர விட்டு அப்புறம் அடக்கினார். ஆக்சுவலாக அவர் முதல்லையே அதை வந்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்கலாம். அதுக்கு ஆக்சுவலாக நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம், நம்ம 19லேருந்து நம்ம 99லேருந்து அரசியல் இருந்தால் கூட 19லேருந்து தான் நம்ம தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி தான் 2 எம்பியோட 4 எம்எல்ஏவோட இருக்கோம். அதுக்கு திமுக ஒரு காரணம், திமுக வெற்றிக்கு நம்மளும் ஒரு காரணம். மியூச்சுவலாக 2 பேருக்கும் பெனிஃபிட் இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் 8 எம்எல்ஏ வரணும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போனால் இந்த கூட்டணி பெஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற லெவலில் இந்த கூட்டணி நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது. எதிர்க்க நம்ம கண்ணுக்கு தெரிகிற வரையும் ஒரு பலமான கூட்டணி எதுவும் அங்கே இல்லாத இருக்குது. இப்போ போயிட்டு எதுக்கு வந்து நம்ம கூட்டணியில் இருக்கிற தலைமை தாங்கிற கட்சியில் எதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை எதுக்கு ஏற்படுத்தணும் தேவையில்லாமல்? நம்ம இதுலேயே தொடர்ந்து இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காங்க. அரசியல் கட்சிகள் சொல்றது கூட்டணி ஒன்றா இருந்தாலும் சித்தாந்தம்ன்றது ஒன்றும் இல்லை, எங்களுடைய பார்வை வேற அவங்களோட பார்வை வேறன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ கூட்டணிக்காக திமுக விரும்பலன்றதுக்காக விசிகா வந்து அதை பங்கெடுக்கலன்றது எப்படி பார்க்கறது? ஏன் சார், விஜயோடைய பார்வையே சரியில்லை. அவர் பாஜகவை வந்து பாசிசமான்லாம் கேட்கிறாரு. ஆனால் இந்த விழா வந்து அது விஜயை மையப்படுத்தி இல்லை, அம்பேத்கரை மையப்படுத்தி தானே. அம்பேத்கரை மையப்படுத்தி விஜயோட விழாவில் வந்து திரும்ப கலந்துக்க வேண்டியதில்லை சார். வாழ்க்கை முழுக்க திரும்ப வந்து அம்பேத்கருக்காக தான் சார் போராடிட்டு இருக்காரு. அது விஜய் விழாவில் கலந்துனாதான் அம்பேத்கர். விஜய் தலைமை கிடையாது அந்த விழாவுக்கு. திரும்ப வந்திருந்தா அவர் தானே தலைமையா இருக்காரு. திரும்ப வந்து புக்கை வாங்குறாரு, விஜய் ரிலீஸ் பண்றாரு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கை முழுக்க அம்பேத்கருக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிற திருமாவுக்கு வந்து விஜய் விழாவில் கலந்துதான் அம்பேத்கர் புகழப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. 30-35 வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. விஜயோட விழாவில் திரும்ப கலந்துக்கிறதுனால அவருக்கு என்ன தகுதி குறைச்சலாக போகுது? எதுக்கு சார் கலந்துக்கணும்? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி, அந்த கட்சியை எடுத்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. உங்கள் விழாவில் எதுக்கு சார் கலந்துக்கணும்? ஏன் கலந்துக்கணும்? இங்கே இது அரசியல் அந்த காலம் மாதிரி இந்த காலத்தில் இல்லை சார். 60 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. மாற்றான் தோட்ட மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கெல்லாம் மனம் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவில்லை. அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அது இந்த காலத்துக்கு வேற. ஆக்சுவலாக வந்து ஏன் சார் சீமானும் ரஜினியை சந்திச்சதை பற்றி ஒரு வாரம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக பேசுறீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா சினிமாவை பற்றி பேசினாங்க, அரசியலை பற்றி பேசினாங்கன்னு சொல்றீங்க. கட்சியினரே பெரிதுபடுத்தல, மற்ற கட்சிக்காரங்க தான் பெரிது ஏன் பேசுறாங்க? அதான் மற்ற கட்சிக்காரங்க தான் ஏன் பேசுறாங்க? அப்போ இதே வந்து மற்றவங்க தான் பேசுவாங்க. இது இவர் கலந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க.
நாளைக்கு அங்கே ஏதோ ஒரு விஷயம் பேசப்படுது, அது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக போயிடுது வச்சுக்கோங்க. அப்போ விஜய் பேசுறதை வச்சு சொல்றாங்க, அங்கே பேசுகிற யாரோ ஒருத்தர் பேசுறது ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க சார். இல்லை விஜய் பேசுறது ஏதோ ஒன்று ஒரு விஷயம் ஏதோ ஒரு இன்டைரக்டாக பேசுகிற விஷயம் திமுக கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. விஜய் அந்த மேட்டர் விஜய் அவர்கள் இதை புரிஞ்சிக்காம பேச மாட்டார். திரும்ப இருக்காரு, நம்ம பேசக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸோட தானே விஜய் பேசுவாரு. அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சார். அவர் எப்படி பேசுவார் ஏது பேசுவார்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் எதுக்கு? அப்போ எந்த அடிப்படையில் திரும்ப அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் கலந்துக்கலான்ற ஒரு விஷயத்த சொன்னார்ல, அப்போ அவருக்கு தெரியாது அதிமுகலேருந்து வந்தா திமுக விமர்சிப்பாங்க, கூட்டணிக்கு பிரச்சனை வரும், அப்போ தெரியாது அவருக்கு. கரெக்ட் சார், கலந்துக்கலாம் அவர் சொன்னார் சார். ஆனால் கலந்துட்டாங்களா அவங்க? அந்த முனைப்பு எடுக்கல, அழைப்பு விடுத்தார்ல அவரு. கரெக்ட். அதுக்கப்புறம் ஏன் வித்ரா பண்ணிட்டார்? அதுக்கப்புறம் ஏன் கூப்பிட்டுருக்கலாம்ல, நேரில் போய் கூப்பிட்டுருக்கலாம், ஏன் கூப்பிடல அவரு? முதல்ல ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு நீங்கள் யார் வேணால் கலந்துக்கலான்ட்டு. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் அப்படி இல்லை சார். நான் அதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குலக்கல்வின்னு இப்போ பேசுகிறாங்களே, அந்த குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வந்ததை அவங்க சொல்கிறாங்க. அப்போது பெரியார் வந்து பெரிய போராட்டம்லாம் நடத்தியிருந்தார். அப்போது பெரியார் வந்து பெரிய போராட்டங்கள் ராஜாஜி எதிர்த்து நடத்தின போது ஒரு பொது ஃபங்க்ஷனில் 2 பேரும் கலந்துட்டாங்க. அப்போது வந்து யாருமே அதை பற்றி சந்தேகப்படவே இல்லை. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இவர் வந்து அவரை எதிர்த்து பெரியார் வந்து ராஜாஜி எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. டெய்லி நடக்குது போராட்டம். அப்போது ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாள் மறுபடியும் போராட்டம் கண்டினியூ ஆகுது. அது அந்த காலம். அது இந்த காலம் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்தில் வந்து இப்போ திருமாவுடைய அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அல்லது வந்து திமுக கூட்டணியில் அதிக இடங்கள் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குல்ல, அது சைட் பை சைடு இது போயிட்டு தான் இருக்குது. திரும்ப ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாரு டிஎம்கே மேலே, அதிகமான இடங்கள் அல்லது கூட்டணி ஆட்சி அல்லது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, இதை வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, அதுக்காக இந்த விஷயத்தை அவர் கையில் எடுத்தாருன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. ஏன்னா இப்போ இந்த கூட்டணி ஆட்சியில் பங்குன்றதே திமுகவுக்கு மாற்றான ஒரு கருத்தாக இருக்கும் பொழுது, இப்போ இதை விட ஒரு மாற்று கருத்து வைக்கிறதுனால விஜய் வந்து அந்த ஃபங்க்ஷனில் திரும்ப கலந்துக்கிறதுனால இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரச்சனை ஏற்படணும்னு திரும்ப நினச்சிட்டாரு சார். பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்ட்டு அவர் ஏற்படுமோ நினச்சிட்டாரு. அவர் வித்ட்ரா பண்ணிட்டார். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவர் கன்வின்ஸ் ஆகியிருந்தாருன்னா கலந்துருப்பார்ல, ஏன் கலந்துக்கல? அவராக தீர்மானிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு அழுத்தம் வந்து திமுக தலைமை, அவர் அழுத்தத்துக்கெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். அவர் வந்து என்ன திமுகவுக்குன்னு அடிமை சாசனமாக எழுதி கொடுத்துருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். அவர் இந்த கவர்மெண்ட் எடுத்து பல போராட்டங்களை வள்ளுவர் கூடத்தை நடத்தி தானே இருக்கார். அவர் கள்ளச்சாராயத்துலேருந்து ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துலேருந்து எல்லாம் வெங்கை வயலேருந்து எல்லாம் பேசி தானே இருக்கார், நடத்தி தானே இருக்கார். அந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணி தானே இருக்கார். அதனால் வந்து அவரே தீர்மானிச்சிருப்பார். முதல்ல வந்து யோசிச்சிருப்பார், அப்புறம் வேண்டாம் இந்த பிரச்சனை வேண்டாம்னு அவரே யோசிச்சிருப்பார். அவரே ஒரு முடிவு எடுத்தார், அவர் கலந்துக்காத இருக்கார். அதான் அடிப்படையான விஷயம். ஆனால் நம்ம அதை எப்படி பார்க்குறோன்னா, இப்போ இருக்கிற கூட்டணி அவருக்கு பெஸ்ட்டாக இருக்குது. திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிக்கு எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், ஒரு மன உளைச்சலை அந்த தலைவர்களுக்கு கொடுக்கணும்னு அவராக முடிவு எடுத்திருப்பாருன்னா நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அது அவரே எடுத்த முடிவு தான். அவர் அதுக்கான காரணங்கள் விளக்கி சொல்லலாம், அவர் தான் சொல்லணும். அவர் இதுவரையும் திரும்ப வாய் திறந்து சொல்லவே இல்லை. ஏன் நான் அந்த விஷயத்தை கலந்து அப்போ வன்னியரசு சொல்லுதுன்னு என்ன புரியுதுன்னா, பாஜக எதிர்ப்பில் வந்து அவர் சீரியஸாக இல்லை, நாங்கள் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. யார் கேட்குறாரு? வன்னியரசு கேட்குறாரு. பாசிசத்தை வந்து பாஜகவோட பாசிசத்தை வந்து விஜய் வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் பாசிசம்னு பேசுகிறாரு. நீங்கள் வந்து ஒரு கையில் பகவத்கீதை வச்சுன்னு ஒரு கையில் அரசியல் சட்டத்தை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த சமரச பாயசத்துக்கு நாங்கள் ஒத்து வரலை அப்படின்னா எங்கள் தலைவர் அதை வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போது அப்படிதான் நம்ம ஒரு விழாவில் கலந்துக்கிறதுனாலே கூட்டணி மாற்றம் ஏற்படும்ன்ற அளவுக்கு பலவீனமாக கூட்டணி மாற்றம் ஏற்படுன்றதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை சார். அது கூட்டணி உடையுமா? கூட்டணி உடையும் அடையாது, மாறவும் மாறாது. திரும்ப யோசிச்சிருக்காரு, சரி நம்ம இதில் கலந்துக்கிறது சரியில்லை, இந்த சூழலில் இதில் கலந்துக்கிறது சரியில்லைன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இனிமே நாளைக்கு என்ன முடிவு பண்ணுவார், இல்லை அடுத்த மாதம் என்ன முடிவு பண்ணுவார், அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுவார்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த முடிவு எடுத்திருக்காரு அவர், நாளைக்கு கலந்துக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்காரு. அது வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலை பொறுத்து எடுத்த முடிவு. இன்னும் எலெக்ஷனுக்கு 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதத்தில் இந்த கூட்டணி வந்து இந்த கட்டுக்கோப்பாக போகுன்றது என்னுடைய கருத்து. இல்லைங்க இதில் பல சிக்கல்லாம் வரும் அப்படின்னா அரசியலில் எதுவுமே சொல்ல முடியாது. நான் வந்து வி கேனாட் கேரண்டி எனிதிங் மே ஹேப்பன். அது வந்து இந்த திமுக தலைமை தாங்குகிற கட்சி, அதோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்க எப்படி வந்து வரப்போகிற காலகட்டத்தில் பல விஷயங்களை பார்க்குறாங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கான செல்வாக்கு எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்குது, நம்ம வந்து எதிர்பார்த்த அளவு ஒரு வெற்றியை பெற முடியுமா, இல்லை ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் விரும்புகிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இல்லை திமுக கவர்மெண்ட்டுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் காரணமாக மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா, பார்லிமெண்ட்டில் கொடுத்த மாதிரியான வெற்றியை கொடுப்பாங்களா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு கட்சிகள் ஆராய்ஞ்சு தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த நிலைமை வந்து தேர்தல் வந்து இன்னும் 12-13 மாதம் இருக்கிறதுனால சரி ரைட்டு, இப்போ நம்ம வந்து எதையுமே நம்ம இப்போ அதிமுக கூட பாருங்கள்,
விஜய்க்கும் கதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, பாஜகவுக்கும் கதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே அப்படி தான், ஆப்ஷனில் வந்து எல்லாம் ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவுக்கும் இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. எதிர்க்க ஒரு பலமான விஷயங்கள் எதுவும் இல்லாதனால, கூட்டணிகள் எதுவும் இல்லாதனால, எதிர்க்க யார் கூட சேர்ந்தாலுமே நீங்கள் இந்த அளவுக்கு சீட்டுகள் பெறுவீங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால தற்சமயத்துக்கு இது பெஸ்ட்டு. நம்ம எதுக்கு இது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு திருமாவே யோசிச்சு முதல்ல வந்து அவர் வந்து பெருந்தன்மையாக கூட இது வந்து ஒரு விழா தானே, அம்பேத்கர் விழா தானே நினச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இதோட அரசியல் பின்னணி இது பார்க்கும்பொழுது, இதோட பேக்ரவுண்டில் இருக்கிற அரசியல் எப்படி இது பேசப்படும்ன்றதெல்லாம் பார்க்கும்பொழுது, சரி நம்ம இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் ஒரு பண்பட்ட தலைவர் சார், ஒரு முதிர்ந்த தலைவர், மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் வந்து அதனால் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அது வந்து தற்சமயத்துக்கு அவர் எடுத்த ஒரு முடிவு, நாளைக்கு ஃபங்க்ஷனில் கலந்துக்க கூடாதுன்றது. வரப்போகிற காலகட்டத்தில் அவர் என்ன மாதிரியான அவரோட கண்ணோட்டம் மாறும், இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுவாரா, நான் தான் அமைச்ச கூட்டணிலாம் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் வந்து நம்ம இப்போது எதையுமே அரசியல் கேரண்டி சொல்ல முடியாது. நிச்சயமா சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.